தமிழ்நாடு இழுவை படகுகள் இலங்கை எல்லைக்கு வருவதை கட்டுப்படுத்தாவிட்டால் இலங்கை மீனவர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் எம்பி துரைராசா ரவிகரன் பேசியுள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான கடல் தொழில் வரவு செலவு திட்ட அமைச்சக குழுவின் அறிக்கை குறித்த விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டும் வகையில் செயல்படும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த தவறினால் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி உள்ளிட்ட வடபகுதி மீனவர்கள் வீதிகளில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் என ரவிகரன் தெரிவித்தார். வடக்கு இலங்கை கடற்பகுதியில் நங்கூரமிடும் இந்திய இழுவை படகுகளால் ஆழ்கடல் மீன் வளங்கள் சூறையாடப்படுவதாகவும் இதனால் மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்களின் பிரதான மீன்பிடி இடமாக இலங்கை எல்லை இருப்பதாகவும் இறால் உள்ளிட்ட அதிக விலை போகும் மீன்கள் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பவளப்பாறை உள்ளிட்ட கடல் வளங்களை இந்திய இழுவை படகுகள் அழிப்பதாக தெரிவித்தார். மீன்பிடி சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசை அழைத்து இலங்கை அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் ரவிகரன் வலியுறுத்தினார்.